ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மிஸ்டர் V3. இது பார்த்தீங்கன்னா மண்டே 19. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னைக்கு வர்க்கலாலேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த வில்லாலேருந்து வெளில வர மெயின் ரோடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு காலைல ஒரு 5 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னாங்க. 5 மணிக்கெலாம் கண்டிப்பாக நம்ம ஏஞ்சி கிளம்ப மாட்டோம். அதால் இப்போது காலையில் ஏஞ்சதே கொஞ்சம் லேட்டான இதுதான். கண்டிப்பாக நாங்கள் வர்க்கலாலேருந்து ஒரு மணிக்கிட்ட தான் கிளம்புவோம். கிளம்பிட்டு இப்போது சாப்பிட போகலாம்னு நினைக்கிறேன். எங்கே போகிறோம்? போய் தொலையா, ஏன்டா நம்மளுக்கு நிற்கிறான்? நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஈகிள் ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் இங்கே வர்க்கலாவில். அதுக்கு போயிருந்தோம். ஆனால் நான் வந்து வீடியோ எடுக்கலை. சரி, ஓகே, நம்ம அங்கே போய்ட்டு நம்ம ஃபோன்லேயே நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம், ஷார்ட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் பட் அங்கே போய் பார்த்தோன்னு தான் தெரியுது, ரோப்பில் போனோன்னா 550 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸ்டெப்ஸில் ஏறி போனோன்னா பார்த்திங்கன்னா 350 375. அது வந்து ரோப்புக்காவது அட்லீஸ்ட் 350 வச்சுருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி போகிறதுக்கு 350 கிட்ட பே பண்ணணுமா அப்படின்றதுக்காக நாங்கள் போவே இல்லை. ஒன்ஸ் அங்கே போயிட்டு அங்கே ஒரு கடையில் வந்து ஒரு மீல்ஸ் சாப்பிட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். ரிட்டன் ஆகும்போது ஆனால் ஏரியாஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போகும்போது அந்த ஏரியா பக்கம் போனோன்னா நான் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நல்லா இருந்தது ரோடு ஃபுல்லாகவே. இங்கே இந்த ரோடோட அந்த ரோடு இன்னும் நல்லா இருந்தது, பெட்டராக இருந்தது. மோஸ்ட்லி இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா டைரெக்டாக பீச்சுக்கு போகுது. இங்கேருந்து பீச் தான். இங்கே பீச்சு, அந்த பீச் ஓரமாக இருக்குது அந்த ஷாப்ஸு. அந்த ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், அங்கே வந்து ரெஸ்ட்ரோ பார்னு சொல்ல முடியாது, அது ரெஸ்டாரண்ட் தான். நைட் ஆனால் ஒரு 12 o'clock மேலே வந்து டிஜே உள்ளே செட்டப்பு. அப்படியே அங்கேயே வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஜே என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இடிச்சுதான் லெஃப்டாடா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதாவது மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் நம்ம டூரிஸ்ட்டுன்றனால, அதாவது நம்ம அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கனால நம்மளுக்கு அப்படி தராங்களா தெரியல. ஏன்னா பரோட்டாக்கே எங்களுக்கு வந்து சால்னா கொடுக்கல. சால்னா இல்லை அப்படின்ட்டாங்க. நீங்கள் வாங்கினா தான், சிக்கன் வாங்கினா தான், சால்னாலாம் தரமாட்டோம். ஆனால் இன்னொருத்தர் இந்த ஊருக்காரர் வந்திருந்தார், கேரளா ஊருக்காரர், அவர் வந்திருந்தார். அவருக்கு பார்த்திங்கன்னா சால்னா கொடுத்தாங்க. ஒருவேளை அவர் தெரிஞ்சவரா இல்லை நம்மளை மட்டும் ஏமாத்துறாங்களான்னு தெரியல. ஆனால் ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்மளுக்கு. அதான் இந்த ஃபுட்டுனால தான் எனக்கு தெரிஞ்சு இதை மினி கோவான்ற மாதிரி சொல்கிறாங்களோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஓரளவுக்கு ஃபாரினர்ஸும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பீச்சு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போனது ஒரு 2 பீச் தான் போனோம். ஒன்று பார்த்திங்கன்னா பிளாக் சாண்ட் பீச்சு, இன்னொன்று அது பேர் எனக்கு சரியாக தெரில. அந்த 2 பீச்சுக்கு தான் போனோம். அதுதான் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதான் அந்த ஈகிள் ஸ்டாச்சு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அதுக்கு கடைக்காரர் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தார். அது ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுது, கொஞ்சம் புரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்னா, முக்கியமாக நம்மளோட ABS சென்சார் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சென்சார் போச்சால மோட்ரு போயிடுச்சா தெரில. அடிக்கடி அதான் நான் ஆல்ரெடி வர்க்கலா வர வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தேன். அடிக்கடி ஆன் ஆகுது, அடிக்கடி ஆஃப் ஆகுதுன்னு ஏதோ சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பிரேக் அடிக்கும் போது ஏதோ ஒரு அந்த கெங்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரில. நான் அது உங்களுக்கு என்ன ஆச்சுன்றது நான் வந்து ஷோரூமில் விட்டுட்டு அதுக்கு என்னன்றது நான் உங்களுக்கு வந்து நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாராவது நீங்கள் வர்க்கலா வர மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் வர்க்கலா விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள்
இந்த மாதிரி சிட்டிஸில் சாப்பிட்டுக்கலான்னு தோணுது எனக்கு. நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கணும், பண்ணலை. வரும்போது எல்லாம் சொன்னானுங்க பொங்கலுக்கு கொடுத்த அரிசிலாம் எடுத்துகிட்டு வந்துடலாம், போட்டு அங்கேயே பொங்கி சாப்பிட்றலான்னு. ஆனால் ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு வரல நாங்கள். வீடு எல்லாமே, வீடு ஸ்டைல் எல்லாமே நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லாவே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு கொஞ்சம் நல்லா கேப் விட்டு அவங்களுக்கு தேவையான செடிகள் எல்லாமே வந்து அவங்களே இருக்கிற வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா செடி இல்லாமல் எதுவுமே இருக்காது. மரம் செடி எல்லாமே இருக்கும். ஒரு வேளை நம்ம இந்த வர்க்கலாவில் இப்படி இருக்கா இல்லை கேரளா ஃபுல்லாக இப்படி இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வில்லேஜ்லேயும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வில்லேஜ்லேயும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வீட்டில் வந்து நிறைய செடி மரம் கிரம் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்பேஸ் இருக்கும், நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளால் சென்னையில் தான் அப்படி அவ்வளோவா வச்சுருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். நல்லா பென்ஸ்லாம் நிறைய வருது. ஆனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம ஓட்டிக்கணும். கேமரா வணக்கம்டாப்ல தேனியிலேருந்து குணா வேறு சொன்னால் நம்ம வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு கிஃப்ட்டு நிறைய வரும் அப்படின்னு. கிஃப்ட்டு மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, செல்லான் போட்டு அனுப்பாமல் வரைக்கும், அதாவது இந்த கேரளா கவர்மெண்ட்லேருந்து செல்லான் போட்டு அனுப்பாமல் இருந்தால் சரி அப்படின்னா வரக்கூடாதுன்னு தான் நம்ம வேண்டிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர ரூட்டில் இருந்துச்சு. அங்கேருந்து டேம், எனக்கு லாங் சைட்டு சுத்தமாக எதுவுமே தெரியல. அது நேம் போட்டிருக்குது, ஆனால் என்ன டேம்ன்றது எனக்கு தெரியல. இந்த டேம்லேருந்து வர தண்ணி இது எப்படி இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்கும்போதே பயங்கரமாக தான் இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது வியூ.